அம்மா இறந்துட்டாங்க. எல்லாமே பண்ணியாச்சு. காரியம் சாமி கும்பிட்றது எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால என்னோடய பெரியப்பா பையன் என்னோடய அண்ணா தான் எல்லாம் பண்ணாங்க. சாங்கியம் பண்ணுறதெல்லாம் அண்ணா பண்ணாங்க. நானும் என்னோடய வீட்டுக்காரும் கூட நின்னோம் துணையாக. எல்லோரும் இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு ஏதாவது கோவிலுக்கு, சிவன் கோவிலுக்கு போக சொன்னாங்க. அடுத்து வருஷாந்திரம் திதி பார்த்து 1 வருஷம் கழித்து வருஷாந்திரம் கும்பிடுவோம். அவ்வளோதான். அம்மா வச்சு எந்த வீடியோ இனிமேல் வராது. அம்மா இருந்தால் தானே வரும். இவ்வளோ சீக்கிரம் போவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அப்படியே படுத்துட்டே கூட இருப்பாங்கன்னு நினச்சேன். எல்லாருக்கிட்டையும் அதான் சொன்னேன். வந்தவங்க போனவங்க எல்லாருக்கும் தெரியும். படுத்துட்டே கூட கொஞ்ச நாள் இருப்பாங்க, கோமாவில் இருப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டக்குன்னு இப்படி என் கண்ணு முன்னாடியே தான் உயிர் போச்சு. எத்தனை பேருக்கு இது யாரையும் தெரில. என் முன்னாடி தான் எங்கள் அம்மாவுக்கு உயிர் போச்சு. மூச்சு எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. கேப்பிட்டு மூச்சு ஒரு மாதிரி வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கேன். நான் போய் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி படபடப்பாக ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேங்க மாமாவுக்கு, பெரியம்மாக்கெல்லாம். அம்மா எப்படி இருக்குது சொல்லான்ட்டு பண்ணிக்கிட்டே பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். எழுந்து கூட நகரல. நான் நகர்ந்து போனால் அதுக்குள்ளே அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயத்தில் நான் பயந்த மாதிரி உட்காண்ட்ருக்கேன். அப்படியே இழுத்து கொஞ்சம் கேப்பிட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ஒரு டைம் இழுத்தாங்க, விட்டாங்க. அதுக்கப்புறம் இழுக்கவே இல்லை. அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டு அப்படியே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. தலை மட்டும் ஹீட்டாக இருந்தது. உடனே பக்கத்தில் எல்லாரையும் கூப்பிட்டோம். கிளினிக்லேருந்து ஆள் வர சொல்லிலாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹார்ட் பீட்டெல்லாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சண்டே 4:30 இருக்கும். அந்த டைமுக்கு இறந்தாங்க. 4:20க்கு. அன்றைக்கி நைட்டு எடுத்துட்டாங்க. அடுத்த நாள் காரியம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆயுத பூஜை வருதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் காரியம் வச்சாங்க. ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே அந்த வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டோம். அவ்வளோதான். நிறைய பேர் வந்தாங்க அம்மாவுக்காக. அம்மா எங்கேயுமே நிற்காதுன்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்தவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு போய் சொன்னப்போ கூட எல்லாம் பங்காளி வீடு, எல்லாம் அப்பாவோட பங்காளி வீடு எல்லாரும் வீட்லேயும் அதான் சொன்னாங்க. உங்கள் அம்மா எங்கேயுமே நிற்க மாட்டா, உடம்பு சரியில்லை எதுனாலும் எல்லாரையும் பார்க்க வந்துடுவா. காட்டில் இருக்கவங்களாம் சொன்னாங்க, உங்கள் அம்மா இவ்வளோ தூரம் நடந்து வந்துடும் எங்களையெல்லாம் பார்க்குறதுக்கு, எங்கேயுமே நிற்காது, எல்லா வீட்டுக்குமே வந்துடும் எல்லாத்துக்கும்.